பூண்டு சட்னி செய்ய தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு ஒரு முழு வெங்காயத்தை ஃபுல்லாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு முழு பூண்டை உரிச்சிக்கலாம். அப்புறம் ஒரு தக்காளி. அப்புறம் காஷ்மீரி மிளகாங்கிறனால நான் ஒரு 5-6 எடுத்துட்டேன். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ போடணுமோ அந்த மாதிரி எடுத்து. எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக போட்டால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு பொரிஞ்சிருச்சு. நம்ம நெக்ஸ்ட் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை சேர்த்ததுக்கப்புறம் காஞ்ச மிளகாயை சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம உரிச்சு வச்ச பூண்டு அண்ட் வெங்காயம் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். நம்ம வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா வதக்குறோம்னு சொல்லியிருந்தோம். இந்த டைமில் நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியும் சேர்த்துட்டு கொஞ்சம் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஹிமாலயன் சால்ட் யூஸ் பண்ணுறேன், ரெட் சால்ட்டு. அது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. ஸோ இதையும் சேர்த்து கொஞ்சம் வணங்க விட்டு இது வணங்குற அளவுக்கு கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 minutes. கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்ப்போம். நம்ம இப்போ பூண்டு சட்னியாக அரைச்சி எடுத்தாச்சு. பூண்டு சட்னி ரெடி.